ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டேன்றதுனால நானும் கொஞ்சம் தூங்கிட்டேன். நான் எழுந்த டைமிங் பார்த்தேன்னா 6:30. அப்புறம் வேக வேகமாக டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வாசலில் கோலம் போட்டுட்டேன். ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு விளக்கேற்ற முடியல. இன்றைக்கி ஒரு நாள் தானே, நாளையிலேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மனசை தேற்றிக்கிட்டேன். எப்பவும் போல் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் எனக்கு ரொம்ப வேலை கிடையாது. சண்டேன்றதுனால மத்தியானம் தானே நம்ம வந்து நான்வெஜ் செய்வோம். இன்றைக்கி வந்து காலையிலே வந்து சட்னியும் தோசை இட்லி அவ்வளோதான் இன்றைக்கி டிஃபனு. வேலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா இல்லை, அதனால் சட்னி அரைச்சிட்டு இருந்தேன். காலையிலே பார்த்தீங்கன்னா இனிப்பாக சாப்பிடணும் போல் இருந்தது. என்ன செய்யலான்னு பார்த்தா சக்கரவள்ளி கிழங்கு இருந்தது, அதை கட் பண்ணி வேக வச்சுட்டேன். அதுக்கு நம்ம தனியாக தேங்காய் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து வெந்துருச்சு சக்கரவள்ளி கிழங்கு, அதை நல்லா வந்து மசிச்சுக்கிட்டோம். அப்போ நம்ம தேங்காவை வந்து இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை கொஞ்சம் தான், ஏன்னா அதுலேயும் ஸ்வீட் இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ அந்த கிழங்கை வந்து ரவுண்ட் ஷேப்க்கு வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து பசங்க வந்து விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. என் பையன் பார்த்தீங்கன்னா வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டான், ஏமாத்திடுவான். இந்த மாதிரி தேங்காய் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தா அதை விரும்பி சாப்பிட்ருவான். பாப்பாவுக்கு நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ருவா. சத்து மாவெல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணி கொடுப்பேன், சாப்பிட்ருவா. எனக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் ஒரு 4 வச்சுட்டு நானும் கடைக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால நானும் வந்து சீக்கிரமாக கடைக்கு கிளம்பிட்டேன். பையனுக்கு ஸ்கூல் லீவு இருக்கும்போது தான் நம்மளால் சீக்கிரமாக போய் கடைக்கு போக முடியும். மீதி டைம்லாம் வந்து அவனை வேன் ஏற்றிட்டு தான் வந்து போய் திறக்க முடியும். ஸோ வேகமாக வந்து கடைக்கு கிளம்பிட்டேன். காலையில் நான் கடைக்கு போனோடனே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு மாதிரி இருக்கும், இது என் கையில் வந்து உட்காந்துருச்சு. இதை வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு கிரவுண்டில் விளையாடும் போது அப்படியே தானாக பறந்து வந்து மேலே வந்து உட்காரும். இதை வந்து நாங்கள் சொல்வோம், இது செத்து போன தாத்தா பாட்டி அப்படின்வோம். எனக்கு காலையிலே வந்து அதுதான் ஞாபகம் வந்தது. எனக்கு எங்கள் அப்பா மாதிரி தோணுச்சு. வந்து உட்காந்துட்டு அது பாட்டுக்கு பறந்துருச்சு. இது என்னென்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.